ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காசினி. நான் வந்து காலேஜ் போன ஃபஸ்ட்டு டே என்னோடய காலேஜ் போன எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். ரொம்ப வெளியே அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். ஸோ அவ்வளோவா பஸ்ஸில் போகிறது அதெல்லாம் ரொம்பலாம் தெரியாது. ஸோ திடீர்னு பார்த்தா வீட்டு பக்கத்துலேயே காலேஜ் சேர்த்து விடுவாங்கன்னு பார்த்தா பக்கத்து ஊரில் காலேஜுன்ட்டாங்க. அது பக்கத்து மாவட்டத்தில் வருது, சென்னையில் கூட வரல, அது வேற ஒரு மாவட்டம். ஸோ சரி எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா சரி காலேஜ் பஸ் வரும், காலேஜ் பஸ்ஸில் போய்க்கலான்னு பார்த்தா இந்த சைடு அப்போ தான் எதாவது தோண்டி வைப்பாங்க, அப்போ தான் இந்த சைடு வேறு எதாவது வேலை நடக்கும் எங்கள் வீட்டு பக்கம். ஸோ காலேஜ் பஸ்ஸும் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது தான் நான் தடவை எப்படி எம்டிசி பிடிச்சி இல்லாட்டி ஒரு ட்ரெயின் பிடிச்சி என் காலேஜுக்கு எப்படி போகணும், தனியாக போகணும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் துணைக்கு வரமாட்டாங்க, தனியாக போகணும் எப்படின்றது நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் 102ல் அடிக்கடி போகிற ஒரு பர்சன். ஸோ 102 பஸ் எந்த ரூட்டில் போகும் எப்படி போகும்னு கேட்டாலும் எனக்கு நல்லா தெரியும். நான் 102ல் தடவை ஏறுறப்போ அவ்வளோ பதட்டம், சுற்றி எல்லோரும் இருக்காங்க. அந்த ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு திடீர்னு வெளியில் போகிறப்போ எல்லோரும் நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, மோஸ்ட்டாக இன்ட்ரோவர்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அப்படியே கையெல்லாம் வேர்த்துருச்சு, டிக்கெட் வாங்கினா அந்த டிக்கெட்லாம் என் கையில் இருக்கிற வேர்வையிலே நனைஞ்சிருச்சு, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அதுலேயும் நமக்கு சீட்டும் கிடைக்காது. நம்ம அந்த சீட்டு யாராவது இறங்குறப்போ கூட அவங்க பக்கத்தில் கூட போய் நிற்க மாட்டோம், நம்மளை இடிச்சிட்டு வேறு யாராவது உட்காருவாங்க. ஆனால் நம்ம போய் யார் பக்கத்துலேயும் சீட்டுக்காண்டி வெயிட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதில் ஒரு பயம், யாராவது சொல்லிடுவாங்கன்னு. ஸோ எனக்கு அவ்வளோ சீட்டும் கிடைக்காது, நான் பக்கத்து மாவட்டம் வரைக்கும் நின்றுட்டேலாம் போவேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அந்த 102 பஸ்ஸில் தனியாக போகிறது இப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜேர்னி மாதிரி. இப்போ எங்கள் வீட்டில் உங்கள் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வா, ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டிட்டு வா, இல்லாட்டி உங்கள் காலேஜில் ஃபங்க்ஷனில் இல்லை உங்கள் காலேஜில் ஏதாவது ஒர்க் ஷாப் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா தனியாக போயிட்டு வா அப்படின்னா, இப்போ நான் தனியாக போயிட்டு வந்துட்டு ஸோ அந்த தடவை வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே ஒரு தனியாக ஒரு ஜேர்னி பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ இல்லை ஆட்டோலேயோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடன்னு இல்லை தனியாக போகிறப்போ அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ரொம்ப முதல்ல பயமாக இருக்கும். ஆனால் போக போக அது நமக்கான டைம், நம்ம தனியாக ஒரு பஸ்ஸில் போகிறோம், தனியாக ட்ரெயினில் போகிறோம், அது நமக்கே ரொம்ப தைரியமாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம நினச்சா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே நான் காலேஜுக்கு எப்படி போனேன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் ரொம்ப எதிர்பார்த்து போனேன், ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. நீங்கள் நிறைய பேர் இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஸ்கூலை விட காலேஜ் பெட்டராக இருக்கும்னு நினச்சிட்டுலாம் போகாதீங்க. ஏன்னா ஸ்கூலில் இருந்ததை விட சில டைம் காலேஜில் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், இல்லை காலேஜில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஸ்கூல் ஜேர்னியை மட்டும் காலேஜில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கூலில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள், எல்லார்கிட்டேயும் பேசுங்க, யார் களி ஊற்றுனாலும் பரவாயில்ல, எல்லார்கிட்டேயும் பேசுங்க, எல்லார்கிட்டேயும் நல்லா பேசி பழகுங்க. அவங்க உங்களை பேக் ஸ்டாப் பண்ணாலும் பின்னாடி குத்துற மாதிரி பேசினாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா பேசி பழகுங்க. காலேஜ் போய் அந்த சுச்சுவேஷன் உங்களோட அந்த சரௌண்டிங் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ ஸ்கூலில் நல்லா என்ஜாய் பண்ணிடுங்க. காலேஜ் எனக்கு பர்சனலாக காலேஜ் ரொம்ப போரிங்காக இருந்தது. பட் அதையும் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டே காலேஜ் போனேன், என்னோடய காலேஜ் ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் காலேஜ் ஃபஸ்ட் டைம் போனப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுக்கு இதெல்லாம் கேட்குறப்போ ஞாபகம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. நான் உங்களை வேறொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன். பாய். நான் உங்கள் காசினி.